ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன் பார்க்குறோம். குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள். இதுல என்னென்ன ஃபில்லப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க பார்த்து பொறுமையா உங்களோட ஒர்க் புக்ல எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் உரிமை எது? உயிர் வாழ்வதற்கான உரிமை. இந்த மாதிரி இப்போ ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கணும், இங்க ஆன்சரையும் இங்க எழுதணும். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. வாஷ் திட்டம் என்பது குழந்தைகளின் எந்த உரிமையின் ஒரு பகுதியாகும்? உயிர் வாழ்வதற்கான உரிமை. அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்க. வாஷ் என்பது எவற்றை குறிக்கும்? சரிங்களா? நீர், சுகாதாரம், தூய்மை. ஓகேங்களா குட்டீஸ்? இங்க இந்த ஒரு குறிப்பும் கொடுத்துருக்கேன், இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஓகே, இப்ப நீங்க இந்த ஆன்சர் மட்டும் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது நாலாவது கேள்வி. நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் முறைகளுடன் தொடர்பு இல்லாதது எது? சுகாதாரமற்ற நீர்நிலை. ஓகேங்களா? மித்ததெல்லாம் என்ன பாருங்க. சுத்தமான உணவு, சுகாதார விழிப்புணர்வு, பாதுகாப்பான நீர், இதெல்லாமே நமக்கு சேஃபான சொல்யூஷன் தான் இல்லைங்களா? நமக்கு இதனால நோய்கள் எதுவும் நமக்கு தாக்காது. ஆனா இது சுகாதாரமற்ற நீர்நிலைன்னு கொடுத்ததுனால என்ன ஆகும்? கண்டிப்பா நமக்கு நோய்கள் தாக்கும். அதுதான் இந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்தது பயிற்சி 2.2. இதுல அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி குழந்தைகளுடன் தொடர்புடைய உரிமைகளை குறியீடு செய்க. அதாவது டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, நான் டிக் பண்ணியிருக்கேன்ல. இப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்றாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா, உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு நீங்க டிக் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவீங்க இல்லையா? டாக்டர்கிட்ட போயிட்டு. அப்பதானே நம்மளால உடம்புலாம் நல்லபடியா சரியாகும் இல்லையா? அதுக்காக தான் இது. அப்ப அது உயிர் வாழ்வதற்கான உரிமையில வரும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப நீங்க ஏதாவது ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அது என்னது? பங்கேற்பதற்கான உரிமை. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நீங்க உணவு சாப்பிடுறீங்க இல்லையா? சாப்பாடு சாப்பிடுறீங்க இல்லையா? அது எது என்ன வருது அதுல? அதனால உங்களுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை. இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாவே கிடைக்கணும் அப்படிங்கறது தான் இதுல சொல்ல வராங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நீங்க ஏதாவது ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அதுவும் என்னதுல வரும்? பங்கேற்பதற்கான உரிமையில தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்? இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒர்க் புக்ல கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கும் லைக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஓகேங்களா? நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பயிற்சி 2.3. குழந்தைகளின் உரிமைகளை குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்து எழுதுக. சரிங்களா? இங்க கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த புதிர்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம் தானே? ஆமா. ஓகே, இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. குழந்தைகளின் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்வது தரமான உணவு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ஆன்சர் இங்க எழுதிருங்க. அதுக்கப்புறமா இங்க மேல இருக்கிறதுல கண்டுபிடிங்க. பள்ளி ஆண்டு விழா நிகழ்வுகளில் கலந்து கொள்வது பங்கேற்பதற்கான உரிமை. நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அடுத்தது குழந்தைகளின் உயிர் வாழ்வதற்கான உரிமையினை வலியுறுத்தும் திட்டம் வாஷ் திட்டம். குழந்தைகளை நோய்களில் இருந்து பாதுகாக்க பள்ளிகளில் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப பாருங்க மேல அதுக்கான ஆன்சர் இங்க பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணிருக்கேனா? அதே மாதிரி நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மருத்துவ முகாம், தரமான உணவு, வாஷ் திட்டம், பங்கேற்கும் உரிமை, அடுத்தது தடுப்பூசி. சரிங்களா குட்டீஸ்? இதை பார்த்து பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சரை கரெக்டா நீங்க பார்த்து ஒர்க் புக்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 2.4 படிப்பேன் எழுதுவேன்ல, அதுலயும் ஃபில்லப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வாழ்க்கை திறனை வளர்த்து கொள்வதற்கும் வழங்கப்பட்டுள்ள உரிமை எது? வளர்ச்சிக்கான உரிமை. அப்பதானே நீங்க டெவலப் ஆக முடியும்.
அதான். அதனால தான் வளர்ச்சிக்கான உரிமைனா என்னது? நீங்க டெவலப் ஆகுறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வர்றது. சரிங்களா? அதுதான். வளர்ச்சிக்கான உரிமை எது அப்படின்னு இங்க இங்க கேட்ட கேள்வியே தான். இங்க பாருங்க அடுத்தது இதுலயே வந்து இன்டைரக்டா மறுபடியும் கேட்டிருக்காங்க. பள்ளி செல்லுதல். சரிங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்ப அடுத்தது 3வது கேள்வி. எந்த வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை உள்ளது? 14 வயதுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஃப்ரீயாவே போய் எஜுகேஷனை நீங்க உட்காந்து படிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 4th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது அரசின் கடமையாகும். ஓகேங்களா? சரி. அடுத்தது 5th ஒன்னு, பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டால் செய்ய வேண்டியது அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்வது. சரிங்களா குழந்தைங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க எழுதலாம். ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப நீங்க இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்க தெரியணும் உங்களுக்கு. அப்பதான் இதோட அர்த்தம் தெரியும். ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும்? ஆன்சரை நீங்க உடனே டிக் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆன்சரை எழுதுனதோட இல்லாம வீட்டுல திரும்ப உட்காந்து ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 2.5 செயல்பாடுகளுக்கு ஏற்ற குழந்தைகளின் உரிமைகளை கண்டறிந்து குறியீடு செய்க. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த செயல்பாடுகள் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாதுகாப்பு உரிமை, வளர்ச்சிக்கான உரிமைன்னு ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல எது வரும்னு கேக்குறாங்க. அதுக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா குட்டீஸ்? இங்க பாருங்க, இதுல கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி பார்த்து பொறுமையா இதை என்ன பண்ணுங்க, நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்ததை பார்க்கலாம். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உரிமைகளில் சரியானவற்றிற்கு ஸ்மைலிங்கான அந்த பொம்மையையும் கொடுக்கணுமா, மற்றவைகளுக்கு இந்த மாதிரி சோகமா இருக்கிற பொம்மையை கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க இதை நம்ம சொல்லியிருக்க பாருங்க, தீய தொடுதலை பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னா அது ஆமா கண்டிப்பா நம்ம சொல்லணும் இல்லையா? ஆமா. குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக வாழ உரிமை இல்லை அப்படின்னா என்னது? அது கண்டிப்பா இல்லைன்னு சொல்றது வந்து சோகமான விஷயம் இல்லையா? ஆமா. அதனால குழந்தைகளை தகாத முறையில் தொடும் நபர்களை தண்டிக்க சட்டங்கள் உள்ளன அப்படின்னா என்ன? கண்டிப்பா நம்ம அதுக்கு ஸ்மைல் தான் பண்ணுவோம். ஆமா தானே? அவங்களை பனிஷ் பண்றதுக்கு நம்ம கிட்ட சட்டம் இருக்கு அப்படிங்கும் போது. ஓகே, அடுத்தது குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஆமா கண்டிப்பா இல்லையா? அதனால அதுக்கு நம்ம ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப அடுத்தது பார்க்கலாம். இப்ப அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.7 பயிற்சி. இதுல வந்து நானே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குழந்தைகளின் உரிமைகளை வெளிப்படுத்தும் சுவரொட்டியை உருவாக்குக அப்படின்னா என்ன? போஸ்டர். ஓகேங்களா? நோட்டீஸ்லாம் வந்து இப்போ போஸ்டர்லாம் ஒட்டுறாங்கல்ல, செவுத்துல எல்லாம் ஒட்டுருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அதை தான் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. உங்களையே சும்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு கற்பனை திறன் இன்னும் அதிகமா இருக்குன்னா நீங்க இன்னும் கூட என்னாவது இங்க பொம்மையெல்லாம் வரைகிறது, சரிங்களா? அந்த மாதிரிலாம் நீங்க இன்னும் அழகா இங்க ஏதாவது பூக்கள்லாம் வரைகிறது அந்த மாதிரிலாம் நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவுல இந்த மாதிரி நான் இங்க எழுதியிருக்கிற இந்த 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 சொற்களை நீங்க அங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? குழந்தைகளின் உரிமைகள், கல்வி கற்பது எமது உரிமை, பாதுகாப்பான சூழல் எமது உரிமை, சத்தான உணவு எமது உயிர்நாடி அப்படிங்கிறத இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதுல எழுதிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப இது வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா விட்டுருக்கிறது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இங்க உங்களுக்கு வந்து டிராயிங்லாம் பண்ண வருமோ அதெல்லாம் இங்க நீங்க கொடுத்துட்டு அதுக்கு நடுவுல இந்த மாதிரி நீங்க போஸ்டர் மாதிரி இங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம அடுத்த பேஜ் பார்க்கலாம். இப்ப அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து வளரறி மதிப்பீடு, இது வந்து அடுத்த பகுதியில இருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். அது ஃபில்லப்ஸ்ல உங்களுக்கு வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ஓகேங்களா? இதுல வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. சரிங்களா? நிழலிடுகன்னா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கீழே வந்து நீங்க ஷேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சரை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்குங்க. அதுக்காக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுப்பது எந்த உரிமையை குறிக்கிறது? பங்கேற்பதற்கான உரிமை. சரிங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு பேச்சு போட்டியிலயோ நீங்க வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன்லயோ கலந்துக்கிறீங்க அப்படின்னா அங்க நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்றது. சரிங்களா? அந்த மாதிரி அதுக்காக சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா வேண்டாம்னா நீங்க விட்டுறலாம். இல்ல நீங்க நல்லா நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு தைரியமா நீங்க அதை அட்டன் பண்ணலாம்.
புரிஞ்சுதுங்களா? ஓகே. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு உரிமை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நீங்க செய்ய முடியும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாஷ் திட்டம் என்பது எவற்றை வலியுறுத்துகிறது? நீர், சுகாதாரம், தூய்மை. சரிங்களா? ஓகே. அடுத்தது 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்யும் உரிமை எது? வளர்ச்சிக்கான உரிமை. ஓகேங்களா குட்டீஸ்? நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. பள்ளி வயது குழந்தைகளுக்கு தமிழக அரசால் காலையும் மதியமும் பள்ளியில் உணவு வழங்கப்படுகிறது. மேற்கண்ட தொடர் நினைவூட்டும் குழந்தைகளுக்கான உரிமை எது? இது வந்து எதுக்கு? மதியம் வந்து உணவு கொடுத்தாங்கன்னா அது எந்த உரிமையில வரும்? உயிர் வாழ்வதற்கான உரிமை. சரிங்களா? பள்ளி செல்வது வளர்ச்சிக்கான உரிமை. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப அடுத்தது. கவிதாவின் தாய் கெட்ட தொடுதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று அவளுக்கு கூறுகிறார். இச்செயல் எந்த உரிமையை குறிக்கிறது? இது வந்து என்னது? நமக்கு பாதுகாப்பு உரிமையை குறிக்குது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்தது 6வது கேள்வி. பங்கேற்பதற்கான உரிமையில் இடம் பெறாதது எது? கேள்வி கேட்டல், கருத்துக்களை பகிர்தல், பாதிக்கக்கூடிய செயல்களில் தாங்களே முடிவெடுத்தல், தரமான உணவு பெறுதல். ஓகேங்களா? இப்ப பங்கேற்பதற்கான உரிமைங்கிறது எதெல்லாம் நான் சொன்னேன்? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுல தான் அது இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து உணவு வந்து அதுல வராது இல்லையா? அதனாலதான் தரமான உணவு பெறுதல் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். அதுதான் இதுல வராது. சரிங்களா? புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப அடுத்தது பார்க்கலாம். இப்ப 7வது கேள்வி. பள்ளி செல்லாமல் வேலைக்கு செல்லும் உங்கள் வயதையொத்த குழந்தையை பார்த்தால் தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண். இது வந்து 1098. ஓகேங்களா? 1098. நீங்க 1098 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா மனசுல பதிஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி பாருங்க. எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் என் மேடை என் பேச்சு எனும் செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் பெறும் உரிமை எது? குழந்தைகள் பெறக்கூடிய உரிமை எது? பங்கேற்பதற்கான உரிமை. ஏன்னா இது வந்து என்னது? பேச்சு போட்டிக்கான உரிமை. அப்ப அது நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் தானே, அதனால அது பங்கேற்பதற்கான உரிமையில வருது. புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்தது கேள்வி. குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு வழங்குதல் என்ற பணி தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கண்ட வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தை உரிமை எது? இது சுத்தம் சுகாதாரத்தை பத்தி சொல்றாங்கனால அது என்னது? உயிர் வாழ்வதற்கான உரிமை. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது. தருணின் ஆசிரியர் தங்களது பள்ளியை சிறந்த பள்ளியாக மாற்ற அனைத்து மாணவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு தலைமை ஆசிரியருக்கு தெரிவித்தார். தருணின் ஆசிரியரால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை எது? பங்கேற்பதற்கான உரிமை. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த விடைத்தாள்ங்கிறது வந்து என்னன்னா, இது வந்து இதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஷீட்ல கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்க ஷேட் பண்ணணும். புரியுதுங்களா குட்டீஸ்? நான் இங்க பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இது வந்து மாத தேர்வு. ஓகேங்களா? சரி, இப்ப இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பத்தியில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மேல கொடுத்துருக்கிற பத்தியில இருந்து தான் இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இனியவள் விவாதங்களில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தாள் என்பது விவாதங்களில் பங்கெடுத்து அப்படின்னால என்னது? அது பங்கேற்பதற்கான உரிமை. சரிங்களா? ஓகே, அடுத்தது. வேலைக்கு செல்லும் குழந்தைகள் பற்றிய தகவல்களை கூறி அவர்களை மீட்க நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1098. அடுத்தது. எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது. குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து எந்த வயது வரை வழங்கப்படுகிறது? 5 வயது வரை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான சுகாதாரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வது உயிர் வாழ்வதற்கான உரிமை. சரிங்களா குட்டீஸ்? பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆன்சர் எல்லாத்தையும் பொறுமையா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த பாடம் வந்து 3வது பாடம் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இந்த வீடியோல கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன், இந்த பாடம் நடத்தினது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.